வெளிப்படும். அப்படி வெளிப்படுத்தும் போது இங்கே தாவீது தகப்பன் சொல்கிறார் பாருங்க, 7வது வாக்கியத்தில், கர்த்தருடைய வேதம் குறைவற்றதோ ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதுமா இருக்கிறது, கர்த்தருடைய சாட்சியின் சத்தியமும் வேதையை ஞானியாக்குகிறது என்று திருப்பர வார்த்தை சொல்லுகிறது. இப்படி சொல்லுகிற அந்த வார்த்தை இங்கே ஏசியா தீர்க்கதரிசி 58ஆம் அதிகாரத்தில் 11வது வாக்கியத்தில் அவர் வெளிப்படுத்துகிறார். வறட்சியான காலங்களிலே உன் ஆத்மாவை திருப்தியாக்கி நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல நீ இருப்பாய் என்று அங்கே தீர்க்கதரிசி அருமையாய் சொல்லுகிற வார்த்தை நாம பார்க்கிறோம். அப்படி நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல நீர் வளரும் போது அங்கே மத்த இந்த நற்செய்தியில அங்கே 12ஆம் அதிகாரத்தில் 33வது வாக்கியம் சொல்லுகிறது, மரம் நல்லதென்றால் அது கனியும் நல்லதென்று சொல்லுங்கள். கவனமா பாருங்க, நல்லதென்று கனி கொடுங்கள் சொல்லப்படல, நல்லதென்று சொல்லுங்க. மரம் கெட்டதென்றால் கனியோ கெட்டதென்று சொல்லுங்க என்று திருப்பர வார்த்தை. மரம் என்பதற்கு குடும்ப பெரியோர்களை குறிக்கிறது, கனி என்பதற்கு தன்னுடைய பிள்ளைகளை குறிக்கிறது என்று வேத திருமற வார்த்தை நமக்கு வெளிப்படுத்துகிறார். இப்படி ரகசியங்கள் வெளிப்படுத்துகிற அவர் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல வற்றாத நீரூற்று வருகிற ஸ்தலத்துல நீங்க நாட்டப்பட்டவர்களை போல காணப்படுறீங்க, வளர்ச்சி அடைகிறீங்க, நீங்க நல்ல கனிகளை குடிக்கிறீங்க என்பதற்கு என் தேவன் உங்கள் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறார். அந்த நம்பிக்கை தான் தாவீது தகப்பன் அருமையாய் சொல்றார். கர்த்தருடைய வேதம் குறைவில்லாதது, குறைவற்றது, நிறைவானது என்று வசனம் சொல்கிறது. அப்ப நல்ல மரம் கனி நீங்கள் குடிப்பீர்கள் என்று ஆண்டவர் குறைவில்லை என்று ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். அந்த குறைவை நிறைவாக்கப்படும்படிதான் ஆண்டவர் இங்க வேதம் சொல்கிறது. எதற்கு இந்த காரியத்தை மத்த நற்செய்தி 12ஆம் அதிகாரத்தில் 13வது வாக்கியம் ஏன் சொல்ல வேண்டும்? ஏன் இந்த வார்த்தையை அவர் வெளிப்படுத்தணும்? நல்லது அங்கே கெட்டது என்று சொல்லப்படுது. ஏன் இந்த வார்த்தையை அவர் சொல்லக்கூடிய வார்த்தை எதற்கு? அதுக்கு ஆதியில நாம் பார்க்கும்போது வேத வாக்கியம் தெளிவாய் சொல்லுது, நல்லது கெட்டது அங்கே வெளிப்படுகிறது. நல்ல மரமும் அங்கே வேற என்ன மரம் வச்சிருக்காரு? ஏதேன் தோட்டத்தில் நன்மையும் தீமை என்று சொல்லப்படுகிறது. நல்லது கெட்டது அங்க இருக்கு. நல்லது எது அறிந்து கொள்ளணும், கெட்டது எது அறிந்து கொள்ளணும். நல்லதை அவர் வெளிப்படுத்துகிறார். எப்படி வெளிப்படுத்துகிறார்? இந்த கனியை புசித்தால் ஜீவனுள்ள நாளெல்லாம் நீ நன்மையாய் காணப்படுவார். அதுதான் நீங்க ஏசியா 58ஆம் அதிகாரத்தில் 11ல் சொல்லுகிறார், நீ வறட்சியான காலங்களிலே நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல இருப்பாய். வறட்சியான காலம், ஒன்றுமில்லாத கனி கொடுக்க முடியாத நிலையில இருக்கும்போது நீர் அங்கே காணப்படும். நீர் காணப்படும் போது மரம் வளரும், கனி கொடுக்கும் என்பது என் தேவனாகிய கர்த்தர் வெளிப்படுத்துறார். இந்த வெளிப்பாடு தான் இங்கே ஆதியில நம்ம பார்க்கிறோம். நல்லது கெட்டது இரண்டுமே காணப்படுது. ஆனால் மனிதன் அங்கே இருவரும் நல்லதை அறிந்து கொள்ளுங்கள், எடுத்துக்கொள்ளுங்கள், புசியுங்கள் என்று ஆண்டவர் சொன்னார். ஆனா அங்கே கெட்டது ஒன்று இருக்கு, அதை புசித்த நாளிலே நீங்கள் சாவீர்கள் என்று. ஆனால் சொன்ன அர்த்தம் வேறு, சொன்ன காரியம் வேறு. ஆனா ஜனங்களுக்கு நமக்கு என்ன புரிகிறது? அது புசித்தா மரித்து போவார்கள், புசித்தா அது இழந்து போவாங்க என்று நம்ம வாசிக்கிறோம். அது வேதத்தில் அநேக காரியங்கள் வெளிப்படுத்துகிறார் ஆண்டவர். அநேக கோணங்கள் பார்க்கும்போது அநேக காரியங்கள் வெளிப்படும். ஆனா இன்றைக்கு இந்த கோணத்துல நம்ம பார்ப்போமானால் வேத வாக்கியம் சொல்லுகிறது, அதை கனி நல்லதென்று அறிந்து கொள்ளுங்க, இதை கெட்டதென்று அறிந்து கொள்ளுங்க. அதை அறிந்து கொள்ளுகிற சூழ்நிலை எப்போ வருகிறது? அதை பார்க்கிற வேலையில, தொடுகிற வேலையில, புசிக்கிற வேலையில அது காணப்படுது. அதே தான் ஆண்டவர் சொல்கிறார், நல்ல கனியை எடுத்து அதை தொடுங்க, அதை பாருங்க, தொடுங்க, புசிங்கன்னு ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். அப்போ இந்த பார்த்து தொட்டு புசிக்கும் போது வெளிப்படுத்துகிற காரியம் என் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை எப்படிப்பட்ட காரியம் பாருங்க. அது கனியை
புசித்த போது அவங்க சாகல, ஜீவனோட தான் காணப்படுறாங்க. ஆனா அவ கண்டது எது? தாங்கள் இன்ன என்பதை அறிந்து கொள்ளும்படியாய் தங்கள் அறிந்து கொண்டார்கள். இன்னது அறிந்து கொண்டாங்க. இன்றைக்கு நீங்க என்ன பாக்குறீங்க? இப்போ மேல அங்கி போட்டிருக்க, இதுக்கு அங்கிக்குள்ள என்ன இருக்குன்றது உங்களுக்கு தெரியாது, என்ன கலர்னு தெரியாது, என்ன வெயிட் இருக்குன்னு தெரியாது பாக்கெட்ல, இல்லையா? இந்த அங்கியை எடுப்போமானால் என்ன தெரியும்? என்ன கலர் தெரியும், என்ன பாக்கெட்ல பேனை வச்சிருக்கிறனா, இல்ல பெக்ஸ் வச்சிருக்கிறனா, கண்ணாடி வச்சிருக்கிறனா, இல்ல செல் வச்சிருக்கிறனா, என்னன்னு தெரியும் இதை எடுத்த பிறகுதான். அது போலதான் அங்கே வெளிப்படுகிற காரியம். அவர்களுக்கு வஸ்திரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, தாங்கள் இன்னதென்று அன்பு வெளிப்படுத்துகிறார், ஒருவரோட அன்பு காணப்படுறாங்க. இதை கெட்டது புசிக்காத என்று சொல்லும்போது, புசித்த போது இந்த அங்கி வெளிப்படும் போது, எடுக்கப்படும் போது தாங்கள் வஸ்திரம் தரித்த என்ன வஸ்திரம் என்பதை அறிந்து கொண்டாங்க. அப்பொழுதுதான் தாங்கள் உலக பிரகார உணர்வு அடைந்தார்கள் என்று வேதம் சொல்லுது. அதை உணர்ந்ததுனால அவர்கள் எது என்னன்னாங்க, தேவன் சொன்ன வார்த்தையை மறந்து இதை எண்ணி மேன்மைப்படுத்தினாங்க. பாருங்க, இப்பதான் நான் அறிந்து கொண்டேன். இதுவரையும் அங்கி போட்டு உள்ளது யாருக்கும் தெரியல. ஆனா இப்ப இந்த அங்கியை எடுத்துட்ட பிறகு இப்போ என்னுடைய போட்டிருக்கிற ஷர்ட் தெரியுது, நான் வைத்திருக்கிற கோல்டு பேனா தெரியுது, கோல்டு கண்ணாடி வைத்திருக்கிறது தெரியுது, உயர்ந்த செல் வைத்திருக்கிற பாக்கெட்ல தெரியுது என்று யாருக்கு தெரியுது? என் உள்ளத்துக்கு தெரியுது. அப்போ இந்த அங்கியை எடுத்த பிறகு இதனோட அழகான ஒரு ஆடையை நீங்க காண முடியும். அப்படித்தான் இங்க அவர் சொன்ன வார்த்தை, இதை புசிக்காத என்று சொன்னாரு. புசித்த போது தாங்கள் போட்டிருக்கிற மேல் அங்கி அருமையாக வெள்ளை வெள்ளையேன்னு காணப்பட்டது, பாலை போல வெண்மையாய் காணப்பட்டது, மேகத்துக்கு மேல வெண்மையாய் காணப்பட்டது, சிரசின் மேல காணப்படுகிற வெண்மை அதை பார்க்கிலும் வெண்மையாய் காணப்பட்டது. எப்பொழுது தாங்கள் இந்த அங்கி எடுத்த பிறகு தாங்கள் வஸ்திரம் உள்ளே இருக்கிற அந்த வஸ்திரத்தை அவர் மேன்மை பார்த்தார்களோ அப்பொழுது தாங்கள் உணர்வு அடைந்தார்கள் என்று வேதம் சொல்லுது. அதுதான் ஆண்டவர் சாமி வேதத்தில் அருமையாய் சொல்லப்படுகிற அந்த வார்த்தை. நல்லது என்றால் நல்லது என்று சொல்லுங்க, கெட்டது என்றால் கெட்டது என்று சொல்லுங்க என்று ஆண்டவர் வெளிப்படுத்துறாரு. அப்போ வேத வாக்கியம் சொல்லுகிறது பாருங்க, மூன்றாவது அந்த சொல்லுகிற வார்த்தை 7ஆம் அதிகாரம் மத்தேயு நற்செய்தி 7ஆம் அதிகாரம் 16வது வசனம் சொல்கிறது, அவருடைய கனியினாலே அவர்களை அறிவீர்கள். அந்த கனியினாலே அறியக்கூடும். அப்ப அந்த கனியை அவர் புசித்த உடனே மேலங்கி எடுக்கப்பட்டது, அவங்க உள்ள போட்டிருக்கிற அந்த வஸ்திரத்தை, அந்த உள் மாம்சமான ஆடையை அவர்கள் பார்த்து வீழ்த்தார்கள் என்று, அப்படியே வீழ்ந்து போனார்கள் என்று வேதம் சொல்லுது. அது பார்த்தோட இது புதுசா இருக்கு, அழகா இருக்கு அப்படின்னு அவர்களை பார்த்த பிறகு அவர்கள் வேத வாக்கியம் சொல்கிற வசனம் பாருங்க, அவருடைய கனியினாலே அவர்கள் அறிவார்கள். அவர்கள் அறிந்ததுங்க காயனை பெற்றெடுக்கும்படியாய் அந்த உணர்வு காணப்பட்டதுனால காயனை பெற்றெடுத்தாங்க. அதுக்கு தான் ஆண்டவர் சொல்றாரு, இந்த கனியோ இந்த கனியோ இல்ல, சம்பந்தம் இல்ல, பகை உண்டாக்குவர் என்று ஆண்டவர் வெளிப்படுத்தினாரு. இந்த கனி கிடையாது, இந்த கனி என்னுடைய கனி இல்லை என்று தீர்மானம் சொல்றாரு. ஆனா அந்த ஸ்ரீ சொன்ன வார்த்தை என்னது? இது தேவனால் கொடுக்கப்பட்ட கனி என்று அங்க சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். அதுதான் ஆண்டவர் மறு வார்த்தை சொல்லுகிறார், இது இந்த கனிக்கோ இந்த கனிக்குனா இல்ல, சம்பந்தம் இல்லை, பகை உண்டாக்குவர். அப்ப ஆண்டவர் சொல்ற அந்த வார்த்தை பாருங்க, அந்த 16வது வசனத்துல, முள் செடியினாலே திராட்சை பழங்கள் கொடுக்குமா, பூண்டுகளினாலே அத்தி பழங்கள் பறிப்பீர்களா என்று வேதம் அருமையாய் சொல்லுது பாருங்க. முள் செடியில திராட்சை காய வருமா, முள் பூண்டுல அத்திப்பழம் காய்க்குமா, அது போய் பறிக்க முடியுமா? கேள்வி கேட்கிறாரு பாருங்க ஆண்டவர். அப்போ இப்படி கனி வரும்போது இந்த கனி வருமா
நல்ல கனியா என்பதற்கு ஆண்டவர் இதை வெளிப்படுத்துறாரு.